அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கிய கிணறு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முஹாஜிர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்தவுடன் அவர்கள் மதீனா நகரின் குடிநீரின் சுவையில் வித்தியாசத்தை கண்டார்கள். மக்காவில் ஜம்ஜம் நீர் போன்று மதீனாவின் குடிநீர் இனிய சுவையுடன் இல்லையே என அவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம். ஆனால் மதீனா நகரில் ருமா என்ற பெயருடைய ஒரு கிணற்றின் நீர் மட்டும் ஜம்ஜம் குடிநீரின் சுவையில் ஓரளவு ஒத்திருந்தது. உடனே முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று தங்களது சங்கடத்தையும் ருமா கிணற்றை குறித்து செய்தியையும் தெரிவித்தார்கள். ஆனால் அந்த கிணற்றின் உரிமையாளரோ ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். ஒரு கவளம் நீருக்கு கூட தான் பணம் வசூலிப்பேன் என்பதில் அந்த யூதர் உறுதியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்கள் மத்தியில் அந்த கிணற்றை வாங்கி யார் மக்களுக்கு வழங்குவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சுவனத்தின் ஒரு பூங்காவை வழங்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். எனினும் ரசூலுல்லாவின் அழகிய வியாபாரத்தை யாரும் ஏற்கவில்லை. இந்த செய்தி அப்போதைய நபி தோழரும் அமீருல் மூமினின் மூன்றாவது கலீஃப் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுக்கு வருகிறது. இந்த கிணற்றை எப்படியாவது வாங்கி சொர்க்கத்தில் வாக்களிக்கப்பட்ட அந்த பூங்காவை தான் அடைய வேண்டும் என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை. வியாபார பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அன்றைய மதிப்பில் 20,000 திர்ஹம் காசுகளுக்கு யூதரிடமிருந்து அந்த கிணற்றை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த கிணற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும் நோக்கில் முஸ்லிம்களுக்கு நீர் புகட்டும் வக்ஃபு சொத்தாக அறிவிக்கின்றார்கள். பிற்காலத்தில் மற்றும் ஒரு நபித்தோழருக்கு சுவனத்தின் மீது அளவு கடந்த ஆசை வந்தது போலிருக்கின்றது. அந்த நபித்தோழர் அதன் மதிப்பை விட சுமார் 9 மடங்கு அதிகம் விலைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வியாபாரம் பேசுகிறார். ஆனால் கடைசி வரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை யாருக்கும் விற்கவே இல்லை. வக்ஃபு சொத்தாக இன்றும் அந்த கிணறு நீடிக்கின்றது. பல்வேறு ஆளுநர்களின் மேற்பார்வையில் இருந்து கிணறு ஒட்டமான் பேரரசின் கைகளுக்கும் இறுதியில் தற்போது சவுதி அரேபியாவின் அரசு நிர்வாகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கிணறை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று 1500 பேரித்தங்களை கொண்ட ஒரு தோட்டம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சவுதி அரேபியாவின் வேளாண் துறை அமைச்சகம் அந்த தோட்டத்தில் விளையும் பேரித்தம் பழங்களின் வருவாய் 2ஆக பிரித்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் மற்றும் அனாதைகளுக்கும் மற்றொரு பகுதியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரில் துவங்கப்பட்ட பிரத்யோக வங்கி கணக்கிலும் செலுத்தி வருகிறார்கள். வங்கி கணக்கில் பணம் எவ்வளவு சேர்ந்துள்ளது என்றால் ஆச்சரியப்படுவோம். அதில் சேர்ந்துள்ள பணத்தின் மூலம் இன்றைய தினம் மஸ்ஜிது நபவி அருகேயுள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரிலே ஒரு நிலம் வாங்கப்பட்டு அங்க நட்சத்திர ஹோட்டல்களும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டல் செயல்பாட்டிற்கு வந்தவுடன் வருடத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 85 கோடி ரூபாய் 50 பில்லியன் சவுதி ரியால்கள் வருவாய் ஈட்டும் என்று கணக்கிட்டுள்ளார்கள். வழக்கம் போல் வருமானத்தில் அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கும் இன்னொரு பாதி மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வங்கி கணக்கிலே செலுத்தி வருவார்கள். சாதாரண ஒரு கிணறு தானே என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்து விட்டு போயிருக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திருப்பாரா? பிற்காலத்தில் அந்த கிணற்றை சுற்றி 1500 பேரித்த மரங்களுடைய தோட்டம் வளரும் என்று. தன்னுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் ஒற்றை நோக்கத்திற்கான பயனை அல்லாஹு தாலா அவர்கள் மரணித்த பிறகும் அவரை நிரந்தர செல்வந்தராகவே ஆக்கியுள்ளான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.